ஈசா நபியோட காலத்துல வௌவால் எப்படி உருவாச்சுங்கிற சம்பவத்தை பத்தி ஒரு சின்னதா பார்க்கலாம். இது எப்ப நடந்ததுன்னா, மக்கள் ஈசா நபி கிட்ட அவரோட நபித்துவத்துக்கு ஒரு அத்தாட்சியா ரொம்பவே விசித்திரமான ஒரு பறவைய படைச்சு காட்ட சொல்லி கேட்டப்பதான். முதல்ல பாத்தீங்கன்னா மக்கள் கேட்ட கண்டிஷன்ஸே ரொம்ப வினோதமா இருந்துச்சு. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இறகுகளே இல்லாத ஒரு பறவை வேணுமா, அது முட்டை போடாம குட்டி போடணுமா, அதுக்கு பற்கள் இருக்கணும், மனுஷங்கள மாதிரியே சிரிக்கணும், கடைசியா தலைகீழா தொங்கிக்கிட்டு தான் தூங்கணும்னு கேட்டாங்க. ரெண்டாவது, ஈசா நபி இந்த சவாலை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க களிமண்ணையும் தண்ணியும் கலந்து ஒரு உருவம் செஞ்சு அதுல ஊதுனதும் இறைவனுடைய சக்தியால அவங்க கேட்ட எல்லா அம்சங்களோடும் ஒரு வௌவால் உயிருடன் உருவாச்சு. கடைசியா இத பார்த்துட்டு எல்லாரும் நம்பிட்டாங்களான்னு கேட்டா இல்ல. சிலர் ஈமான் கொண்டாங்க, ஆனா பல பேர் இத மறுத்தாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மனுஷங்களோட ஒரு கோரிக்கைக்காக இறைவனோட அனுமதியோட உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு உயிரினம் இந்த வௌவால் தான். அதனாலதான் அதோட வாழ்க்கை முறையே மத்த பறவைகளை விட்டு இவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் ஒரு சாதாரண மனுஷங்களோட கோரிக்கை இறைவனின் அனுமதியோட ஒரு புதிய உயிரினத்தை எப்படி உருவாக்குச்சுங்கிறது தான் இந்த சம்பவத்தோட மையக்கருத்து.